என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நடுப்புற வந்து பேச வந்திருக்காளேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு தான் வந்தேன். இது என்னன்னா, அமிர்தாக்கா கதையில ஒரு 6 மாசம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத நான் போடுறேன். மற்ற கதையெல்லாம் நம்ம நேற்று நடந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்போம். அமிர்தா அக்கா கதை மட்டும் 6 மாசத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி வரும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் முன்னாடியே நான் இன்ட்ரோவா சொல்றேன். ஏன்னா அந்த கதையை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ சப்போஸ் அமிர்தா அக்கா கதையை மட்டும் போட்டேன்னா சீக்கிரமா கொண்டு போயிடலாம். ஆனா அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. மற்ற 3 பேருங்களோட கதையும் இருக்கு. அதனால அமிர்தா அக்கா கதை ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 150 எபிசோடு வரைக்கும் வந்தாச்சு. ஆனா அமிர்தா அக்கா கதையை 1 மாசம் கதையா தான் நம்ம காட்டியிருக்கோம். அதனாலதான் சொல்றேன். இப்போ அமிர்தாக்கா கதையை மட்டும் 6 மாதத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கோ அதை நான் போட போகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அமிர்தாக்கா கதை மட்டும்தான் 6 மாதம் தள்ளி போகுது. மற்ற 3 பேரோட கதை அப்படி கிடையாது. தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சதில்ல? சரி, இன்னமேட்டு அமிர்தாக்கா கதை 6 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருந்ததுன்னு நீங்களே பாருங்கள். பாய். நீ கேட்குற மாதிரி தான் ராதா. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டாவ. சித்தி, கல்யாணம் ஆனா பொதுவாக இந்த மாதிரி தான் கேட்பாவ. நம்ம தான் சூதானமா சீக்கிரமா பெற்றுக்கணும். நான் என்னத்த சொல்றது? எப்ப பாரு பாண்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அப்புறம் எப்படி விளங்கும்? சரியான விளங்காதவ. சித்தி, நீங்க பாண்டி பையகிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? ஆமா, நான் அம்மாக்காரி, நான் எப்படி பேசுறது? குழந்தை வேணும்னா நம்ம தான் பேசி ஆகணும். இப்படிதான் அக்கம் பக்கத்துல அசிங்கப்பட்டு நிக்கிறதா? எனக்கு புரியுது, உனக்கு புரியுது. இந்த வீட்டில் இருக்கிற 2 பிசாசுங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. முதல்ல என் பொண்ணுக்கு, அவளுக்கு தான் குழந்தை பிறக்கிறதுக்கு தவம் இருந்து 5 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. இவளுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியலையே. நீங்க வேணா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கலாம்ல? எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாச்சு. மகராசி இறங்கியே வர மாட்டேங்கிறா. எனக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அமிர்தா எத்தனை நாள்ல தீட்டாவா? இப்பதான் டானு 28 நாள்லயே ஆயிடுறாளே. 28 நாள்லயே ஆயிடுறாளா? ஆமாண்டி, ஒரு நாள் கூட தள்ளியே போக மாட்டேங்குது. ஒரு நாள் கூட தள்ளி போகலையா? ஆமாங்கிறல. இல்ல சித்தி, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களானே தெரிய மாட்டேங்குதே. அதை தாண்டி நானும் கேக்குறேன். இந்த பையன் வரான், எங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கான். மாடிக்கு போறான், போய் 5 நிமிஷம் கூட ஆகல, கொரட்டை விட்டு தூங்குற சவுண்டு கீழே கேக்குது. அப்படி இல்லையா லபாலபான்னு 2 சண்டை போட்டுக்குதுங்க. இது தாண்டி நானும் இத்தனை மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சித்தி? ஆமாண்டி, பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான். என்னைக்கு எந்த பூகம்பம் வெடிக்கும்னு தெரியவே மாட்டேங்குது. 6 மாசம் ஆச்சு. என் பொண்ணும் போனா, புள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டா. அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்களும் ஒரு புள்ள குட்டியை பெத்து போட்டுட்டா நம்ம பாட்டுக்கு செவனே நிற்போம்ல. சொந்த பந்தவங்களாம் எல்லாம் என்னைய கேக்குறாவ. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சே, இன்னும் குழந்தை இல்லையான்னு என்ன எதுக்கு கேக்குறாவ? வேற என்ன சித்தி பண்ண சொல்றிய? நம்ம சொந்தம் நம்மளதானே கேட்கும். அதுக்கு இவ ஒத்து வர மாட்டேங்கிறாளே. இவ ஒத்து வந்தா தானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதுதான் சித்தி, இவனை இப்படி பண்றீங்களா? என்னடி? உங்க சொந்தக்காரவங்கள்ட்ட பேசுங்க. பேசி கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, இன்னும் ஒரு நாள் கூட தள்ளி போகல. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா உங்க பொண்ணு வரமாட்டேங்குதுன்னு சொல்லுங்க. அவ மடியில கனம் இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி கிடக்கணும்? நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி. ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டா நம்ம எதுக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க போறோம்? இந்த பயல்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அந்த பயலும் கேட்கவே மாட்டேங்கிறான். கடன் சுத்துறானே தவிர வீட்டு விஷயத்துல ஒன்னுத்துலயும் தலையிட மாட்டேங்கிறான். நானும் எம்புட்டு தான் போராடுறது. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க சித்தி, அமிர்தா கிட்ட நான் பேசுறேன். அவளை எப்படியாவது கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். எனக்கு என்னமோ என் மகனை விட இவளுக்கு தான் ஏதாவது குறை இருக்குமோன்னு பயமா இருக்கு. குறை உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க அப்பே அக்கடான்னு கிடக்குறான். இங்க நம்ம உசுருல போகுது. வம்சம் விருத்தியானாதானே நல்லா இருக்கும். ஒரே சண்டை சச்சரவு இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி வம்ச விருத்தி ஆகும்? நீங்க சொல்றதும் கரெக்டு தான் சித்தி. மனுஷன் நல்லபடியா வரும்போது சண்டை எழுத்துக்கிட்டே இருந்தா அவனும் எப்படி பொண்டாடி கூட சந்தோஷமா இருப்பான். அதாண்டி, அது இவளுக்கு தெரியணும். கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவா? நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்க, நான் செவனேன்னு தான் இருக்கேன், மேல வந்து உங்க பையன் தான் வம்புழுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவா. ஏண்டி, என் பையன் என்ன நான் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன்? ஐயோ, பாண்டி பையன் ரொம்ப நல்ல பையன். அவனை மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத பையல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இவ. ஆமாண்டி,
இதெல்லாம் எங்க இவளுக்கு தெரிய போகுது? இவளுக்கெல்லாம் நல்ல குடிகார மாப்பிள்ளையே அமைஞ்சிருக்கிறோம். குடிச்சுட்டு ரோட்ல விழுந்துக்கிட்டு இவள்கிட்ட வந்து சண்டை இழுத்துக்கிட்டு அந்த மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிருந்துச்சுன்னு வையே, இவ வாழ்க்கை என்னடி ஆயிருக்கும்? ஏதோ என் பையன் தண்ணி எல்லாம் போடவே மாட்டான், வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எம்பிட்டு நல்ல பையனா நான் வளர்த்து வச்சிருக்கேன். இவனையே இவ இவ்ளோ குறை சொல்றாளே, விளங்குவாளா? அதனாலதான் இன்ன வரைக்கும் சாமி இவ வயிற்றுல என்ன புளிப்பூச்சி உண்டாவல போல. சரி சரி சித்தி, நீங்க அமைதியா இருங்க, நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசுறேன். சரிடி. இப்ப அவ ரூம்ல தானே இருப்பா? ஆமாடி, ரூம்ல தான் கிடக்குறா. சரி, நான் போய் பேசிட்டு வரேன். நீயா பேசுற மாதிரி பேசு, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடு, வந்தா வரட்டும். இல்லையா இன்னும் எத்தனை மாசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு இப்படியே கிடக்குறான்னு நானும் பாக்குறேன். சரி சித்தி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரிடி. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு தான் குறையா இருக்கும். என் மகனுக்கு எந்த குறையும் இருக்காது. என்ன நேரத்துல வந்து இவளை வந்து கட்டி வச்சனோ தெரியல. எப்ப பாரு பைத்திய மாதிரிக்கு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறா. வாய் கொஞ்சமாவது அடங்குதா பாரு. ஒழுங்கா அடக்க உடக்கமா இருந்திருந்தா இந்நேரம் 3 பிள்ளைய பெற்றுக்கலாம். அடங்காம சுத்திக்கிட்டு தெரியறால, அதான் 6 மாசத்துல 1 மாசம் கூட தள்ளி போகல. இதுல வேற இவ என்னத்த பாவம் வேற பண்ணியிருக்காளோ தெரியல. எல்லாம் என் தலையில தான் விடியுது. சீ. அமிர்தா, அமிர்தா. வாங்க, நீ கதவு திறந்துதான் இருக்கு. அமிர்தா. சொல்லுங்க நீ. ரொம்ப பிஸியா இருந்தியோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்லுங்க. இல்லம்மா, சும்மா போர் அடிச்சது, அதான் உன்கிட்ட வந்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. உட்காருங்க நீ. இதா உட்காரம்மா. சொல்லுங்க நீ. ஒன்றும் இல்லை, எங்க ஊர் சைடு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி. கல்யாணம் ஆகி 6-7 மாசம் ஆச்சுன்னு சித்தி சொன்னாவ. நம்ம ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா கைராசியான டாக்டர், அடுத்த 10 மாசத்துல குழந்தைய பெற்றுடலாம். என்னம்மா சொல்ற, போயிட்டு வந்துருவோமா? நான் வரத்துக்கு எல்லாமே தயாரா தான் சித்தி இருக்கேன். அவரையும் செக் பண்ணணும்ல. அவன் எதுக்குமா? முதல்ல உனக்கு என்னன்னு பார்த்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பிறகு அதுவும் செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்குவோம். இங்க பாருங்க நீ, நான் ஒன்றும் படிக்காதவல்ல. போனா 2 பேத்துக்குமே செக் பண்ணணும். எனக்கு செக் பண்ணிட்டு நான் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் தங்கலனா அதுக்கப்புறமா இவரை பார்த்து அவருக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணா என்ன இருக்கு? அப்புறம் 2 மாசம் மாத்திரை சாப்பிட்டு நான் தானே என் உடம்பை கெடுத்துக்கணும். சொல்லுங்க நீ. ஒரேடியா போறதா இருந்தா 2 பேரையும் செக் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லையா நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன். என்னம்மா இப்படி விதந்தாம்பரம் பிடிச்சீங்கன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? ஏதாவது ஒரு சைடு இறங்கி போய் தானே ஆகணும். ஐயோ அண்ணி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுதுமா. முக்காவாசி குழந்தை பிறக்காததுக்கு காரணமே பெண்களுக்கு நிறைய குறை இருக்கு. அதனாலதாம்மா சொல்றேன், முதல்ல உன்னைய செக் பண்ணிக்குவோம். சரி, என்னை செக் பண்ணி எனக்கு குறை இல்லைன்னு வந்துருச்சுன்னா நீங்க அடுத்து உடனே அவருக்கும் செக் பண்ணுவீங்களா? நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நீ மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா குழந்தை தங்கிரும். நான் சொல்றதுதான் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னம்மா நீ? இங்க பாருங்க அண்ணி, வரதா இருந்தா அவரையும் கூட்டிட்டு வாங்க. நான் மட்டும்தான் செக் பண்றதா இருந்தா நான் போக மாட்டேன். இப்ப நார்மலா ஹாஸ்பிட்டல்லையே 2 பேரையும் தான் செக் பண்றாங்க, என்னைய மட்டும் ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க. சரிம்மா, நீங்க போய் சொல்லுங்க. வரதா இருந்தா 2 பேரையும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. சரிம்மா, நான் போய் சொல்றேன். சரிங்க நீ. வாடி ராதா. என்ன சொன்ன அவ? சித்தி, உங்ககிட்ட என்ன சொன்னாலோ அதை தான் என்கிட்டயும் சொன்னா. நான் தான் சொல்றேன்ல, அவ சரிப்பட்டே வரமாட்டா. சரி வாமா, ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம்னா அவனையும் கூப்பிடுனா நீயே சொல்லு. ஒரு ஆம்பளை பிள்ளைய வாடா, புள்ள பிறக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு செக் பண்ணணும். என் ஹாஸ்பிட்டலுக்கு வாடானா அவன் வருவானா? சித்தி புரியுது. என்ன இவ என்ன கிறுக்கு மாதிரி வளரிட்டு இருக்கா? எனக்கு நல்லா தெரியும் இவளுக்கு தான் குறையே. என் மகனுக்கு என்ன குறை இருக்க போகுது? என் மகனுக்கு எந்த குறையும் இருக்காது. இவதான் மாசம் ஆனாலும் 28 நாள்லயே ஆயிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்ப்ப பைய ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இவ படிச்சவ தானே, அது கூடவா அவளுக்கு புரியாது? சரி நம்மளாவது பெத்துக்கணும், மாத்திரை மருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சமாவது என்ன இருக்கா அவளுக்கு? இவ இப்படியே விதந்தாவாதான் பேசிக்கிட்டே கிடப்பா. நான் என் மகன் கிட்ட தான் பேசுறதா இருக்கேன். ஆமா சித்தி, இவ என்ன பண்ணாலும் பிடிவாதமா இருக்கா. உன்கிட்டே இப்படி பண்றானா எங்ககிட்ட எப்படிலாம் பண்ணிருப்பா? ஏண்டி, இவ கூட கல்யாணம் ஆனவங்களும் சரி, இவளுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களும் சரி, எல்லாரும் மாசமா இருக்காவ. போய் ஒவ்வொரு வளகாப்புலையும் போய் உட்காந்து எந்திரிச்சு வரோம். வெளியில தலை காட்ட முடியல. என்ன உன் மருமக இன்னும் உண்டாகலையா அப்படின்னு என் காதுபடையே பேசுறாவ. அந்த எண்ணம்லாம் இவளுக்கு கொஞ்சமாவது இருக்கா பாரு. முதல்ல இவ குழந்தை பெத்துக்கிற முடிவுல இருக்காளா இல்லையானே தெரியலடி. எல்லாம் என் உசுரதான் வாங்குதுங்க. என் பொண்ணுக்கு என்னன்னா அந்த பையன் வராம இருந்தான். என் பொண்ணுக்கா ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு கடைசியில அந்த பையலுக்கு தான் குறை. அவளுக்கே நாங்க குழந்தை பெக்க வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம் தெரியுமா? இப்ப என் மகனுக்கு எனக்கு வந்து சேர்றதெல்லாம் 7ஆம் பொருத்தமாவே இருக்கு. என்னடி பண்ண சொல்ற? நம்ம நல்லதுதான் நினைக்கிறோம், ஆனா இருக்கிறதுங்கெல்லாம் நான் என்னமோ வில்லி மறிக்கும், அதுங்க என்னமோ
நம்ம தான் பிடிச்சி குழம்புப்படுத்துற மாதிரில நினைக்குதுங்க. ஏண்டி எம்புட்டு வேலை பார்த்து கொடுக்குறேன், நீ வந்த நாள்லேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எவ்வளோ சொகுசாக வச்சுருக்கோம் அவளை. விளக்குறதுக்கு ஆள், உடைக்கிறதுக்கு ஆள், வாஷிங் மிஷினில் துணியை போடுறா. அந்த துணியை கூட இந்த மீனாப்புல காய வச்சிருது. அம்மனிக்கு போய் எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கிற வேலை மட்டும்தான். மிஞ்சி மிஞ்சி போனா சமையல் வேலை ஒரு வேலை தான் பார்க்குறா. இவ புலங்குற அம்புட்டு பாத்திரத்தையும் அந்த புள்ள தான் விளக்குது. இவ்வளோ சொகுசா வச்சிருக்கோம். தண்ணி தூக்க விடுறதில்ல. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமாடி, மாவு அரைக்கும் போது கல் வெயிட்டா இருக்கான், அதனால எனக்கு தள்ளி போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு இப்ப நான் மாவு அரைக்கிறேன். இவளனா கல்லு தூக்கி மாவு அரைக்க சொன்னுச்சு. சமையல் வேலை ஒரு வேலை மட்டும்தான், அதை மட்டும்தான் ஒழுங்கா பாக்குது. அதை பார்த்துட்டு போய் உட்காந்து போனதான் நோன்றா. இதுல நான் வேலை பார்க்கறேன் ஊரு பூரா சொல்லிட்டு தெரியுறா. ஒரு பொய் சொல்ற வழிக்கு எப்படி புள்ள பிறக்கும்? சரி விடுங்க சித்தி, நீங்களும் கரைச்சு கொட்டாதீங்க. கரைச்சு கொட்டணும்லாம் இல்லடி, என்னோட பாவத்தெல்லாம் வாங்கிக்கிறாள். என் மக அருமையா அவ பாட்டுக்கு இருந்தாடிங்க. இவ அவ வீட்டுக்கார்ட்ட என்ன சொன்னானே தெரியல. அந்த மனுஷன் வந்து கூட்டிட்டு போனாலும் போனா திரும்ப விடவே மாட்டேங்கிறானே. நாங்க போய் தான் என் மகளை பார்க்க வேண்டியதா இருக்கு. இவளை அப்படியே நாங்க துரத்தி விட்டோம். என் மக என் வீட்டுக்கு என்னைய பார்க்க வருது. இவளுக்கு என்ன வந்துச்சு? அப்பா சரியான ஆளா இருக்காடி இவ. பார்க்க மட்டும்தான் அம்முக்குழி மாதிரி இருப்பா. உள்ளுக்குள்ளார நஞ்சு அம்புட்டும் விஷம். நல்லா பேசுற மாதிரி இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போட்டு கொடுக்குறவ அவ. இன்னும் 2-3 நாள் நீங்க இரு, அவளை பத்தி ஃபுல் டீட்டெயில் உனக்கே தெரிஞ்சிரும் பாரு. ஆமா சித்தி, அவதான் சொல்றாளே எனக்கு என்ன குறை, அவரையும் கூட்டிட்டு போவான், அவருக்கு மாத்திரை மருந்து கொடுத்தா தானே குழந்தை பிறக்கும் அப்படின்னு என்கிட்டே திமுறா பேசுறா. பாத்தியா, வயசுல எம்புட்டு மூத்தவ. சுந்தரியாது 4 வருஷம் தான், நீனு 10 வருஷம் அவளோட மூத்தவ. உன்கிட்டே மட்டும் மரியாதை இல்லாம இவ்வளவு திமுறா பேசுனா அப்ப எப்படி எல்லாம் எங்க கிட்ட நடந்துப்பான்னு நீயே யோசிச்சு பாரு. இவ இப்படி இருக்க கண்டுதான் வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட உண்டாவல போல. சரி, இப்ப முடிவா என்னதான் சொன்னாலாம்? அவ வராலாம் சித்தி. என்னது வராலாம்? ஆமா சித்தி, அவளும் வராலாம், பாண்டியையும் வர சொல்றா. இவ எதுக்கிட்டு என் மகனே கூப்பிட்டுக்கிட்டு தெரியுறா? குறை இவளுக்கு மட்டும் தானே. அவ சொல்றா ஹாஸ்பிட்டல்ல போய் பாப்போம், யாருக்கு குறைன்னு அங்க முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்றா. திமுறடுத்தவ இவ மேல எல்லா குறையும் வச்சுட்டு என் மகனை கொத்தம் சொல்றா. வரட்டும், என் மகன் கிட்ட சொல்றேன். சித்தி. என்னம்மா? இங்க பாருங்க, இப்படியே சண்டை அடிச்சுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, நம்மளுக்கு ஒரு வேலையும் ஆகாது. அவ தான் சொல்றாள்ல, அவளும் வரேங்கிறா, தம்பியையும் கூட்டிட்டு போகணுங்கிறா. அவ சொல்றான்றதுக்காக என் மகனை ஆம்பளை தகுதி இல்லைன்றத போய் காட்டணுமா? சித்தி, நம்ம பையன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறிய? தம்பிக்கு எந்த குறையும் இல்லைன்னு நீங்க நம்புறீங்கள? ஆமாண்டி, அம்புட்டு நல்லா வளர்த்துருக்கேன் என் பையனை. அப்படி இருக்கும்போது என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டான் அவ? சித்தி, இப்போதைக்கு கூட்டிட்டு போவான், நீ முதல்ல டெஸ்ட் எடுமா அப்படி இப்படின்னு சொல்லுவான். டெஸ்ட் எல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு டாக்டர்கிட்ட போய் காமிப்போம். டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாடா, அதுக்கப்புறமேட்டு தம்பியை டெஸ்ட் எடுப்போம். அடியே, அவளுக்கு ஒன்றும் இல்லைன்றதுக்காக என் பையனை எதுக்கடி டெஸ்ட் எடுக்கணும்? சித்தி, இப்போதைக்கு இது ஒண்ணுதான் வழி. இல்லைன்னு வைங்க, அவளும் வரமாட்டா, அப்புறம் குழந்தையும் பிறக்காது. ஏதாவது ஒண்ணு நம்ம இறங்கி போய் தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் அவளுக்கு தான் குறை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிய போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேச போறோம். ஒருவேளை அவளுக்கு குறை இல்லைன்னா தானே நம்ம தம்பி டெஸ்ட் எடுக்கணும். குறை இருந்துச்சுன்னா நம்ம எதுக்காக தம்பி டெஸ்ட் எடுக்கணும்? நீ சொல்றதும் சரிதான். அதான் சித்தி, அவ வரையங்கும் போதே சூட்டோட சூடா கூட்டிட்டு போயிருங்க. பாண்டி பையகிட்டே சொல்லி வைங்க, அவகிட்ட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுக்கட்டும், நீ அங்கிட்டு போய் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் விட சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் ரிசல்ட் வந்துடும் அன்னைக்கு சாயங்காலமே. அதுக்கப்புறமா என்ன பேசி முடிவெடுத்துக்கலாம். சரிடி ராதா, உனக்கு ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரி தெரியுமா? சித்தி, இங்க பக்கத்துல ஸ்ரீ மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயே நல்லா தான் பாக்குறாவ. முன்னாடிலாம் தான் ஸ்கேன் ஏன்னு எதுவுமே இல்லாம இருந்துச்சு, இப்ப ஸ்கேனு எல்லாமே இருக்கு. அந்த மேடமே தான் பாப்பாவன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா சித்தி, அங்கேயே காட்டுங்க. நம்ம சிவகாசி இருக்கான்ல, ஆமா, அவ மகளுக்கு அங்கதான் குழந்தை பிறந்துச்சான், நல்லா பாக்குறாவன்னு சொன்னான். அப்ப சரிடி, நம்மளும் அங்கேயே பாத்துப்போம். நாளைக்கு சூட்டோட சூட்டா கிளம்பிடுவான், புரிஞ்சுதா? சரிடி, நானும் தம்பிக்கிட்ட சொல்லிடுறேன். சரி சித்தி. அடியா அமிர்தா, என் பையனுக்கு குறை இருக்குன்ற மாதிரி சொல்றியா? நாளைக்கு டெஸ்ட் எடுக்க போறோம்ல, உனக்கு மட்டும் குறை இருக்குன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறமா என்னோட ஆட்டத்தை நீ பாப்படி. என் மக மேல பழைய போடலான்னு பாக்குறல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அப்புறம் அண்ணே, அண்ணே. சொல்லுமா. என்னண்ணே எதையோ யோசிச்சுட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா வேலை விஷயமா ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியே, இப்ப ரெண்டாவது பையனுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா நிம்மதியா இருப்பிய. அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கிய. ஆமாம்மா. இப்ப நாங்களும் எதுக்கு வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பிய. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியாதுனே, இவரு போன்ல தான் சொல்லியிருக்காவ நாளைக்கு துணி கடைக்கு போய் துணி எடுக்கலான்னு. என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும் நேர்ல வந்து சொல்றது தானே முறை. இவர் எப்ப என்கிட்ட சொன்னாரோ அப்பவே நான் இவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். ஏங்க தங்கச்சி வீடா இருந்தாலுமே துணி எடுக்கணும்னா நம்ம தான் நேர்ல போய் சொல்லணும், அப்படி இப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். என்னனே நான் சொல்றது சரிதானுங்களே? ஆமாம்மா சரிதான். ஆமாண்ணே. நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டு சைடு செய்வாவ, கல்யாணம் தானே மாப்பிள்ளை வீட்டு சைடு நீங்க செய்விய. அப்ப நீங்க வந்து எங்களை கூப்பிட போறிய. முறையா இருந்தா தானே எல்லாமே நல்லா இருக்கும். அதான் இவரை நேரங்களெல்லாம் பார்க்காம சாயங்காலமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன். வேற என்னன்னு, நாளைக்கு காலையில நல்ல நேரம் பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுத்துடலாங்களா? என்ன லட்சுமி, அண்ணன் ஒன்றும் சொல்லாம இருக்காரு. அதெல்லாம் சொல்லிடுவாரு. ஏங்க என்னம்மா? அண்ணி தான் இப்படி தூரம் கேட்கறாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. இல்லம்மா, தம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு எடுக்க போவோமா இல்ல நாளைக்கு எடுக்க போவோமா? அவன்கிட்ட கேட்டுலாம்ல. அட அவன் என்னத்த சொல்ல போறான்? அவன் பூர்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இதுக்கு மேல என்ன சொல்றிய? அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அப்ப சட்டுப்பட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. சரிம்மா. என்னத்தான் நாளைக்கு புடவை எடுக்கிறதுக்கு நம்ம கடைக்கு போயிருவோமா இல்ல வேற கடைக்கு போவோமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுந்தர், நம்ம கடைக்கே போயிடலாம். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதிய. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் காசு கொடுத்துருவேன், நீங்க காசு வாங்கிக்கிடணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுந்தர், காசெல்லாம் வாங்கிக்கலாம். சரிங்க தான். முரளி மாப்பிள்ள எங்க போயிருக்காரு? அவன் வெளியில ஒரு வேலையா போயிருந்தான். ஓ அப்படிங்களா? நாளைக்கு மாப்பிளைக்கு என்ன ட்ரெஸ் ஏது ட்ரெஸ்ன்னு அவரை தான் கேட்கணும். நாளைக்கு கடைக்கு அவன் வந்துருவான்ல, அப்ப பேசிக்கலாம். சரிங்க தான். சரிங்க தான், அப்ப நாங்க கிளம்புறோம். ஏனே? நிச்சயதார்த்த வேலை நிறைய இருக்கலாமா, போய் என்ன ஏதுன்னு பாக்கணும்ல. அந்த காப்பியை குடிச்ச அதுங்காட்டி கிளம்புறேங்கிற. இருனே நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி, அங்க பூர்ணி தனியா இருக்கால, அவளை அங்க தனியா விட்டுட்டு வந்துட்டோம். நைட்டு இருக்க பயமா இருக்கும் அவளுக்கும், ஒத்தையில கிடப்பா பாரு. அதனாலதான் நேரத்தோடய நாங்களும் வீட்டுக்கு போயிருவோம்ல. சரிங்க நீ, பிறகு நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து நானே காலையில உனக்கு கால் பண்றேன். சரிங்க நீ, இப்போ வரோம் லட்சுமி. வரோம் லட்சுமி. சரிங்கண்ணே. அண்ணே போயிட்டு வரோம். அப்புறம் போயிட்டு வரேன் தான். போயிட்டு வரேம்மா. சரிங்க. சரி சுந்தர், நாளைக்கு காலையில வந்துருங்க. நான் வந்துடுறேன். சரிங்க தான், கிளம்புறேன். சரி சுந்தர். இவன் அப்படியே பார்க்கும்போது பத்திக்கிட்டு வருது. என் உயிர் தோழனை கொண்டுட்டு எப்படி இவ்வளவு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட மனசாட்சி கேட்கவே இல்லையா அவனை? ச்சே, வேக்கம் இல்லாத பையன். இவனை போய் நான் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தேன் பாரு. எல்லாம் ஏன் தப்பு தான். என்ன ஜீவா, அவங்களாம் போயிட்டாங்களா? என்ன அவங்க வந்தோடனே ரூமுக்குள்ளார வந்தீங்க, ஏன் அவங்க போயிட்டாங்களான்னு கேக்குறீங்க? உங்க அத்தையும் மாமாவும் தானே, வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல. எனக்கு அவங்களெல்லாம் சுத்தமா பிடிக்கல. என்னங்க சொல்றீங்க? பிடிக்கலன்னா பிடிக்கல விட்டு, எதுக்கு சும்மா கேட்டுக்கிட்டே இருக்க? என்னம்மா போங்க. அம்மா எதுக்காக திடுதிப்புன்னு வந்தாங்களா? இதுவா, இது நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல. ட்ரெஸ் எடுக்கணுமா? ஆமாங்க, இன்னும் ஒரு வாரத்துல உங்க தம்பிக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதை சொல்றதுக்காக நேர்ல வந்திருக்காங்க. சரி. என்ன இவரு, தம்பிக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது, பக்கத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என்னத்தை அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு? ஏங்க சொல்லு. இங்க பாருங்க. என்ன ஜீவா? இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பாக்குறேன், உங்க மூஞ்சியே சரியில்லை. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சுந்தர் சித்தப்பாவை பிடிக்காதா? அப்படி நான் சொல்ல வரலையே. இங்க பாருங்க, நான் உங்க ஒய்ஃப் தானே. ஆமாண்டி. ஒய்ஃபு கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. ஆமா. என்கிட்ட இருந்து கொஞ்ச நாள் எதையும் மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட சொல்லுங்க. ஜீவா அப்படிலாம் எதுவும் இல்லடி. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஜீவா. என் மேல சத்தியம் பண்ணி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்கங்க. என்னால முடியாது. சோ ஏதோ பிரச்சனை இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணலனா நான் அப்படிதானே நினைக்க தோணும். ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்கல்ல. அப்ப நான் உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் இல்லைல்ல. சரிங்க, நான் இனிமேட்டு உங்க கூட பேசல, நீங்களும் என்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம். ஏண்டி கீர்க்கு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத, தான் ஒண்ணு இல்லைங்கிறேன்ல. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறேன், உங்க மூஞ்சியும் சரியில்லை, நீங்க நடந்துக்கிற விதமும் சரியில்லை. வராதவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடாம ரூம்ல வந்து உட்காந்துருக்கீங்க. எப்ப போவாங்கன்னு கேக்குறீங்க. என்னங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஒண்ணு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க, இல்லையா என்கிட்ட எதுவும் நீங்க பேச வேண்டாம். ஜீவா, உன்கிட்ட பிரச்சனையை சொல்லக்கூடாதுன்னா இல்ல, நீயும் இந்த பிரச்சனையை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன, என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் இந்த பிரச்சனையை உன்கிட்ட சொன்னேன்னு வையி, உன்னால அதை தாங்கிக்க முடியாதுடி.
என்ன தாங்கிக்க முடியாது? இல்ல, குழந்தனார் எதுவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? அவனுக்கு பிடிக்கலதான். என்னது பிடிக்கலையா? அப்புறம் ஏன் அவர் சம்மதிச்சாரு? அவன் நம்மளுக்காக தான் இவ்வளவு தூரமா பண்றான். என்னது, நம்மளுக்காகவா? ஆமாண்டி, ஆமாண்டி, நம்மளோட லைஃபுக்காக தான் அவன் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு புரியல. உன்னை அம்மாவை ஏத்துக்கணுன்றதுக்காக தான் அவன் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? ஆனா பூர்ணி காலத்துல தாலி கட்ட போறதில்ல, அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். ஏங்க, முரளி வேற யாரையாவது லவ் பண்றாரா? ஆமாண்டி, கீதான ஒரு பொண்ணு லவ் பண்றான். அப்புறம் எதுக்காக பூர்ணியை கட்டிக்கிறேன்னு சொல்லணும்? எல்லாம் நம்மளுக்காக தான். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அதுக்கும் நீங்க சுந்தர் மாமாவெல்லாம் போய் பார்த்து பேசாததுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்கங்க. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுந்தர் மாமா மட்டும்தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அவர்னாலதான் எல்லா பிரச்சனையும் நடந்திருக்கு. உங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி இறந்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சிடென்ட்ல தானே? இல்ல, பின்ன? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஏன் இந்த உண்மையை சொன்னதே உங்க அம்மா போனாதான். ஏய் ஜீவா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் எப்படி துடிதுடிக்க என் கண்ணு முன்னாடியே கொண்டிருக்காங்க பாத்தீங்களா? எங்க அம்மா அப்பாவுக்கான நியாயமே இங்க கிடைக்கவே இல்லைங்க. மேற்கொண்டு நானும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அப்படிலாம் இல்லடி. ஆமாங்க, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எவ்வளவு பாவம். சுந்தர் சித்தப்பா இப்படி பண்ணுவார் நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ச்சே, இந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எப்படிங்க சிரிச்சுக்கிட்டு நம்ம முன்னாடிலாம் வந்து நிக்க முடியுது? இங்க பாரு ஜீவா, நீதான் அவரோட அண்ணன் பொண்ணுங்கிறதா அவருக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா இப்ப என்னையும் கொண்டுருவார்ல? இல்லடி, நான் உன்னை அப்படி விட்டுருவேனா? காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம்